Hello students, welcome to my channel. Now we 12th Maths chapter 6 exercise 6.5 la 4th sum பார்க்கறோம். Show that lines x minus 3 divided by 3 equal to y minus 3 divided by minus 1 equal to z minus 1 equal 0. X minus 6 divided by 2 z minus 1 equal to 3 y minus 2 equal to 0 னு சொல்லிருக்காங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்செக்ட் ஆஇருக்குன்னு சொல்லிட்டாங்க. And also find the point of intersection கொடுத்துறாங்க. லைன் இன்டர்செக்ட் ஆயிருக்க மாதிரி பாயிண்ட்டையும் இன்டர்செக்ட் ஆயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் இதை வந்து லைன்ஸை வந்து பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணி அதுக்கு ஈக்குவல் பண்ணி அதை தான் அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் லைன் அதை எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை மைனஸ் 1 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1 டிவைடட் பை 0. எதுவுமே இல்லைன்னா 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் இதை வந்து டீக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ எனி பாயிண்ட்ஸ் ஆன் லைன் அப்போது 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ 3t மைனஸ் 3 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் டீன்னு வரும். ஸோ 3t ப்ளஸ் டி 3 அதேமாதிரி மைனஸ் டி ப்ளஸ் 3ன்னு வந்துடும். இங்கே வந்து 0 தான். ஸோ t இன்ட்டு 0 0ன்னு ஆகிடும். மைனஸ் 1 வெளில வரப்போ ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இதே மாதிரி ஈக்குவேட்டிங் செகண்ட் லைன் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் லைன் இஸ் ஸோ எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் 6 டிவைடட் பை 2 எக்ஸுக்கு அடுத்தது ஒய் எழுதிக்கலாம். ஸோ ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை 0 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1 டிவைடட் பை 3. இதை வந்து எஸ்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். So any point line is form of பண்ணுறப்ப 2 into s 2s minus 6 வெளிலஞ்சுன்னா plus 6 அடுத்தது 0ன்னு ஆகிடும். மைனஸ் 2 வெளிலஞ்சுன்னா plus 2 அந்த மாதிரி 3s plus 1. இப்போது நமக்கு இது 2 பாயிண்ட் கிடச்சிடுச்சு. அடுத்தது ஏபிசிடி என்னங்கிறத எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ 3t ப்ளஸ் 3j மைனஸ் கே கேப். பி வெக்டர் ஈக்குவல் டு 3i மைனஸ் ஜே கேப். சி வெக்டர் ஈக்குவல் டு 6i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் கே கேப். டி வெக்டர் ஈக்குவல் டு 2i cap minus 3k cap. இப்போ நம்ம கொடுத்துருக்குறதுலாம் எழுதியாச்சு. இதோட ஃபார்மேட் என்னென்னா சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அண்ட் டி வெக்டார் இதை மட்டும் மைனஸ் பண்ணணும். இது எல்லா வேல்யூவும் 0ன்னு நமக்கு வரணும். சி மைனஸ் ஏ மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 6i cap ப்ளஸ் 2j cap மைனஸ் கே கேப் மைனஸ் ஆஃப் 3i cap plus 3j cap minus k cap. ஸோ சால்வ் பண்ணோம்னா 6ல் 3 போயிடுச்சுன்னா 3i cap மைனஸ் உள்ளே போகிறப்ப மைனஸ் j cap 3 இங்கே வந்து 2 அடுத்தது மைனஸ் கே. இதே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிறப்ப கேவோட வேல்யூவே வராது. ஸோ ப்ளஸ் 0ன்னு ஆகிடும். ஸோ இதெல்லாம் வேல்யூவையும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் டி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரோட வேல்யூ ஐயோட வேல்யூ 3 ஜேயோட வேல்யூ 1 கேவோட வேல்யூ இல்லை அதனால 0. அடுத்தது பியோட வேல்யூவில் ஐயோட வேல்யூ 3 ஜேயோட வேல்யூ மைனஸ் 1 கேவோட வேல்யூ 0 டியோட வேல்யூ 203 ஈக்குவல் டு 3 ஆஃப் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா 3 இன்சர் 3 மைனஸ் 0 மைனஸ் 1 இருக்கனால ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். ரோ காலம் கேன்சல் பண்ணோம் 3 3s are மைனஸ் 9 ப்ளஸ் 0ன்னு ஆகிடும். ப்ளஸ் 0 ஆஃப் எனி திங் பண்ணாலும் 0 தான். ஸோ 0. அடுத்தது 3 மைனஸ் 0 0. ஸோ 3 3s are 9 மைனஸ் 9. ஸோ மைனஸ் 1 இருக்கனால மைனஸ் 9. ஸோ ப்ளஸ் 9 மைனஸ் 9 0.
ஸோ வந்து லைன்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்செக்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா அதோட வேல்யூ வந்து 0ன்னு வந்துடுச்சு. எனி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ 0ன்னு இருக்கிறதுனால இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. ஸோ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட். இப்போ லைன் இன்டர்செக்ட் ஆகிட்டனால நமக்கு பாயிண்ட்ஸும் இன்டர்செக்ட் தான். ஆல்சோ at any points are intersecting. ஸோ பாயிண்ட்டும் இன்டர்செக்ட்னு நம்ம சொல்லிட்டோம். லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறதுனால பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் தான். ஆனால் அதுக்கு நம்ம சம் வேல்யூஸ் வச்சு தான் போட்டிருக்கோம். எப்படி எஸ் அண்ட் டீன்னு. ஸோ அந்த எஸ் அண்ட் டீயோட வேல்யூஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ சம் வேல்யூ ஆஃப் எஸ் அண்ட் டி. ஸோ எஸ்ஸோட வேல்யூவையும் டீயோட வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணணும். டீயோட வேல்யூ என்ன? -3t + 3 and -t - 3 1 equal to 2s + 6 2 2s + 1. ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ 3t + 3 = 2s + 6. t s ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா 6 - 3ன்னு வந்துடும். ஸோ 3t - 2s = 3. அதேமாதிரி செகண்ட் வேல்யூ பண்ணுறப்ப மைனஸ் அப்படியே வெளியில் எடுத்துட்டோம்னா t + 3 = 2 -t அப்படியே இருக்கும். 3 வெளில கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் -3ன்னு வந்துடும். ஸோ -t = -1. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டீயோட வேல்யூ 1ன்னு வந்துடுச்சு. இதை கண்டுபிடிச்சி எஸ் வேல்யூ போடலாம். செகண்ட் சால்வ் பண்ணிக்கலாம். 2s + 1 = 1 2s = 1 - 1 2s = 0. ஸோ எஸ்ஸோட வேல்யூவும் 0 தான். ஸோ இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போது சப்ஸ்டியூட்டிங் t = 1 and s = 0. எனி ஒன் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர்ஸ் வரும் இல்லையா? அது எந்த எஸ்ன்னு பண்ணாலும் அதே தான், டீன்னு பண்ணாலும் அதே தான். அது என்ன பாயிண்ட்ஸ்னால் 6, 3, 2, 1 இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து டி கேஸ்க்கு ரெண்டுத்துக்குமே வரும். So as a point of intersecting. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.